ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மஞ்சள் செடி. இலைகள்லாம் பழுத்து போயிருக்கு பாருங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அனுபவிக்குதுங்க செடிகள். அதனால் கண்டிப்பாக இலைகள் பழுக்க தான் செய்யும். எப்போல்லாம் அந்த பழுத்த இலைகளை பார்க்குறீங்களோ கையோட எடுத்துருங்க. அது தேவையில்லாத நம்ம செடியில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். மல்லி செடியில் துளிர் வந்திருக்கு பாருங்கள், பதியம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பதியம் போடுற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜாதி மல்லி, மல்லிகை செடி பதியம்லாம் அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். புதினா அங்கங்கே நான் ஊண்டி வச்சுருக்கேன், நல்லாவே தெளிஞ்சு வருது. செம்பருத்தி செடியிலையும் நிறைய இலைகள் பழுத்திருக்கு. எப்போல்லாம் இந்த மாதிரி பழுத்த இலைகளை பார்க்குறீங்களோ, நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் செடி வச்சுருக்கிற அந்த தொட்டியில் இருக்கிற அந்த வேர் பகுதியிலேயே போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் கொத்தமல்லி சூப்பராக நிறைய முளைச்சி வந்திருக்கு. இத்தனைக்கும் பழைய கொத்தமல்லி தான் விதைச்சேன். சந்தேகமாக தான் சொன்னேன் உங்ககிட்ட. ரொம்ப அருமையாக அடப்பனா கொத்தமல்லி நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கம்போஸ்டிங் ரிசல்ட்டும் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பழுத்த இலைகள்லாம் கையோடு நான் எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்து விடுறதுனால செடிகளில் இருக்கிற சத்துக்கள் போகாமல் இருக்கும். நிறைய மொட்டுக்கள் வருது பாருங்கள். இனிமேல் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அங்கங்கே மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த செடியும் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். செத்து போய் பட்டு போய் ஒரு கொம்பு தாங்க வச்சுருந்தேன். அந்த கொம்புலேருந்து இன்றைக்கி அதை ஒரு செடியாக மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் கார்டனிங்கில் கண்டிப்பாக நம்ம நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும். அப்போ தான் நம்ம யோசிக்கணும், எப்படி இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னு, இது நம்ம எந்த மாதிரி பண்ணினோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னா எல்லாராலேயும் கார்டனிங் சூப்பராக பண்ண முடியும். நீங்கள் செடி வைக்கிற அந்த க்ரோ பேக்லேயே, செடி வைக்கிற சிமெண்ட் தொட்டிலேயே கம்போஸ்டிங் பண்ணலாம். காய்கறி கழிவை தயவுசெய்து வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. எல்லாருமே கம்போஸ்டிங் பண்ணுங்கள். 0 காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிற ஒரு பிளாக் கோல்டு இந்த காய்கறி கழிவு உரம். புதினா பாருங்கள், நான் அறுவடை பண்ணி 1 மாதம் ஆகிடுச்சு. எப்படி துளுத்துக்கிட்டு வருது அப்படின்னு. இதுக்கு காய்கறி கழிவு உரம் தான் நான் போட்டு காமிச்சேன் அவங்கக்கிட்ட. சூப்பராக வருது பாருங்கள். அதனால் காய்கறி கழிவை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணுங்கள். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஜாதி மல்லி செடியிலையும் இன்றைக்கி பூக்கள் இருக்குது. எல்லா செடியிலேருந்தும் டெய்லி மார்னிங் நான் தோட்டத்துக்கு வரேன். ஒரு கை பூக்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதை பொழுதுபோக்காக ஆரம்பித்து செஞ்சாலும் சரி, இதையே தான் ஒரு ஆர்வமாக செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் நம்ம மாடிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த தோட்டம் நம்மளை வெறும் கையோடு அனுப்பவே அனுப்பாது. இது அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதனால் ஏதாவது ஒரு கீரையோ இல்லை நம்ம கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ இல்லை பூக்களோ நம்ம பறிச்சுக்கிட்டு தான் கீழே போவோம். அந்த மாதிரி மாடி தோட்டம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நிறைய கொடுக்குதா கொஞ்சமாக கொடுக்குதா அப்படிங்கிறதுலாம் இங்கே மேட்ரு கிடையாது. ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் நான் அனுபவித்த ஒரு உண்மை. கண்டிப்பாக எல்லோரும் காய்கறி கழிவை உரமாக்குங்க. அதுதான் பிளாக் கோல்டு. அது கூட நான் எப்படிலாம் உரங்கள் கலக்கிறேன், என்ன மாதிரிலாம் அதை நான் மண் கலவை தயாரிக்கிறேன், அதில் என்ன விதைகள் விதைக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சிவப்பு முள்ளங்கி விதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தொப்பி கத்திரி விதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீரை விதை, அந்த கீரை பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரலையே, இருங்க வரேன். அந்த கீரை விதையும் வாங்கி வச்சுருக்கேன். சிவப்பு அத்திக்கீரை, அந்த கீரை விதையும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 3 விதையும் நான் விதைக்க போகிறேன். அதுவும் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிற அந்த காய்கறி கழிவு உரத்தோட மண்புழு உரம் கலந்து விதைக்க போகிறேன். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த முருங்கை மரம் 2 கேன் வச்சுருக்கேன். முருங்கை மரத்தில் சூப்பராக பூக்கள் வந்திருக்கு. ஒரு முருங்கை மரம் அடியில் வெந்தயம் போட்டு எடுத்து அறுவடை பண்ணி காமிச்சிட்டேன். இன்னொரு முருங்கை மரம் கேன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் கருவேப்பிலை மரம் இருக்கிற கேன் இது. இதில் பாருங்கள் கொத்தமல்லி சூப்பராக எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு கருவேப்பிலை மரம் இருக்கிற கேனில் விதைச்ச அத்தனை கொத்தமல்லி விதையும் முளைச்சிருக்கு. இத்தனைக்கும் இந்த கேன் கருவேப்பிலை கேனில் விதைச்ச விதை தான் மழையில் மேலே வந்துருச்சு. நான் இதை வீடியோலாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மழை பெஞ்சுது, கார்டன் டூர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். விதைகள்லாம் மேலே வந்துருச்சு. நான் கிளறி விட்டுட்டு போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. குப்புன்னு முளைச்சிருக்கு பாருங்கள். ஒரு கொத்தமல்லி விதை கூட முளைக்காமே இல்லை. ஆனால் இந்த முருங்கை மரம் இருக்கிற கேனில் பாருங்களேன், லேட்டாக தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நிறைய கொத்தமல்லி விதைகள் இதுலேயும் முளைச்சிருக்கு. இப்போ சீதோஷ்ண நிலை கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி விதைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும்.
இந்த பழைய கொத்தமல்லி தான் முளைக்காது, புதிய கொத்தமல்லி தான் முளைக்கும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நான் விதைச்சது பழைய கொத்தமல்லி விதை. பூரிக்கட்டையால் லேசாக உருட்டுனா 2 பாதியாக உடஞ்சிது. அதை கொண்டு வந்து தான் விதைச்சி காமிச்சேன். சூப்பராக கொத்தமல்லி வந்திருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம கொத்தமல்லி அறுவடை பார்க்கலாம். கம்போஸ்டிங்கை அடுத்த வீடியோவில் நான் கீழே கொட்டி ரிசல்ட்டை நல்லாவே காமிக்கிறேன். அது கூட இன்னும் கொஞ்சம் மண்புழு உரம் வெளியில் வாங்க போகிறேன். வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் வாங்க போகிறேன். எல்லாத்தையும் கலந்து நம்ம சிவப்பு முள்ளங்கி, சிவப்பு அத்திக்கீரை, அதுக்கப்புறம் தொப்பி கத்திரி விதைகள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த பாகக்காய் கொடியில் இப்போ நான் உங்களுக்கு பாவக்காவை கொடியை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 4 பாவக்காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த அல்மண்டா 2 பாவக்காய் எப்படி தொங்குது பாருங்கள். பின்னாடி பக்கம் ஒரு 2 பாவக்காய் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது. நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் இடத்த. வீடியோவை முடிச்சுட்டு பறிக்க போகிறேன். தம்ப்நெயிலில் ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். இந்த அல்மண்டா கொடி மேலேயே ஏற்றி விட்டுருக்கேன். அது நான் ஏற்றி விட்டேன்னு சொன்னதை விட அது தானாகவே பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஏன்னா பந்தல் வசதி செஞ்சு கொடுக்காதனால பக்கத்தில் இருக்கிற செடியிலேயே நீ படர்ந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டேன். அதுவே படர்ந்து அதுவே காய்க்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் தோட்டத்தில். நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு லேர்னிங் வந்து நமக்கு கார்டனில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகுதா, இல்லை அப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணும்போது தான் தெரியும். இந்த முயற்சியை மட்டும் இடைவிடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. மனம் மட்டும் தளராதீங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஒரு புது புது அனுபவங்களை கொண்டு வந்து சேர்க்குது. இது தோட்டத்துக்கும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, நான் பார்த்து அனுபவித்து தெரிந்து கொண்ட உண்மை இதெல்லாம். அதனால் முயற்சியை மட்டும் கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. கத்திரி செடியில் பூச்சி வந்துருச்சு. மஞ்சள் கலர் புழு ஒன்று இருக்குங்க. அந்த பறந்து பறந்து அடிக்கும் ஒரு பொறிவண்டுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த தாக்குதல் தான் இப்போ இந்த செடிக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து 3G கரைசல் தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சங்குப்பூ செடியிலையும் ஒரு 4 பூக்கள் இருக்குது, பறிச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு சங்குப்பூ செடி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன். ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணுது இந்த சங்குப்பூ செடின்னு சொல்லிவிட்டு. இது பாருங்கள், ஒரு நித்திய கல்யாணி செடி. ஒரு பர்பிள் கலர், அழகான கலர். என்கிட்ட ஒயிட் கலரும் இருக்குது, பர்பிள் கலரும் இருக்குது. இது தாங்க கம்போஸ்டிங் தொட்டி. இதில் எவ்வளோ தேவையில்லாத செடிகள் முளைச்சிருக்குன்னு பாருங்களேன். இது கம்போஸ்டிங் தொட்டி. மழை பெஞ்சப்போ மூடி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் திறந்து விட்டுட்டேன். இதில் குப்பைக்கீரை முளைச்சிருக்கு, பருப்பு கீரை முளைச்சிருக்கு, புல் முளைச்சிருக்கு. இப்போ இது கம்போஸ்டிங் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கரண்டியோட பின்பக்கத்தை அதில் விட்டோம்னா அப்படியே லூஸாக அப்படியே டபக்குன்னு ஓட்டையில் இறங்குற மாதிரி இறங்கும். அப்படியே சாஃப்டாக இறங்கும். அதுதான் உங்களுக்கு கம்போஸ்டிங் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காய்கறி கழிவை கொண்டு வந்து இந்த தொட்டியில் தாங்க நான் போட்டேன். அதே தொட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதில் இருக்கிற தேவையில்லாத செடிகளை மட்டும் நான் பிடுங்கி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு கரண்டி கார்டனிங் தான் வச்சுருக்கேன். அதால் குத்துறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக லடுக்குன்னு உள்ளே போகும். அப்படியே லொடுக்குன்னு இறங்குது பாருங்கள். அப்படியே ஃப்ரீயாக சாஃப்டாக இறங்கும். அடியில் என்னமோ கூட அப்படியே போலாக இருக்கும். உங்களுக்கு ஃபீல் ஆகும். கொம்பை விடும்போதும் சரி, கரண்டி விடும்போதும் சரி, இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கம்போஸ்டிங் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட கார்டன் டூர் வீடியோ போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் ஒர்க்கிங் விமனான்னு கேட்டு ஒரு கம்போஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன். 1 மாதம் ஆயிடுச்சுங்க அந்த வீடியோ போட்டு. அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்களேன் எவ்வளோ கருப்பாக மாறி இருக்குது நம்ம போட்ட காய்கறி கழிவு அப்படின்னு. இதுதாங்க பிளாக் கோல்டு. இது கூட நம்ம திருப்பி கொஞ்சம் உரங்கள் சேர்க்கணும். இது மட்டுமே ஒரு செடி வளர்ச்சிக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு விதை விதித்து நாற்று வர வரைக்கும் இதில் இருக்கிற சத்துக்கள் போதும். அந்த நாற்றாக மாறுற செடியை எடுத்து நம்ம வேறு பேக்கில் நட்டு வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அது பூக்கும். அதுலேருந்து பிஞ்சுகள் இறங்கும். அதுக்கப்புறம் தான் காய்கள் வரும். இதுக்கு நம்ம உரம் கண்டிப்பாக கலக்கணும். இந்த மண்கலவையோட ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது மண்புழு உரமோ அல்லது கடலை புண்ணாக்கு கரைசலோ நம்ம கலக்கணும். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கணும். வேர்பூச்சி தாக்குதல் அப்போ தான் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து நம்ம விதை விதைக்கும் போது அந்த மாதிரி ஒரு மண்கலவிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான அறுவடை கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ இந்த ரெடியான இந்த காய்கறி கழிவு உரம் இது பிளாக் கோல்டு. இதோட நான் இன்னும் கொஞ்சம் மண்புழு உரம் வாங்க போகிறேன் கடையில். அதையும் கலந்து சிவப்பு முள்ளங்கி, சிவப்பு அத்திக்கீரை, அதுக்கப்புறம் தொப்பி கத்திரி விதைகள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு விதைச்சி காமிக்கிறேன்.
இந்த வீடியோவில் கரண்டியால் கிளறி மட்டும்தான் காமிச்சிருக்கேன். வீடியோ லென்த்தாக போய்க்கிட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கீழே கொட்டி உரம் கலந்து விதை விதைக்கிற வரைக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே பாருங்களேன், நான் ஒவ்வொரு தரையும் கிளறும்போது இதில் ஒரு புழு பூச்சி இல்லை, ஒரு அருவருப்பு வாசனை இல்லை. அப்படியே மழை பெஞ்சால் மண்ணில் பட்டுதுன்னா ஒரு மண் வாசனை மணக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வாசனை வந்ததுன்னா உங்கள் கம்போஸ்ட் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இது பாருங்கள், சீத்தாப்பழம் ஓடு உங்களுக்கு தெரியுதா? அந்த வீடியோவில் நான் சீத்தாப்பழத்தோட கழிவுகள் போட்டு காமிச்சிருந்தேன். அது எப்படி கண்ணங்கரையில்னு மாறி இருக்குது பாருங்கள். உடைச்சா அப்படியே சாஃப்டாக உடையுது, அந்த அளவுக்கு மக்கி இருக்குது. அதனால் எல்லாருமே கிச்சனில் கிடைக்கிற ஜீரோ காஸ்ட் இந்த மாதிரி காய்கறி கழிவை எல்லாருமே கம்போஸ்டிங் பண்ணுங்கள், ஹாப்பியாக கார்டனிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பானு ஆர்கானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.